வீரத்தில் சிறந்த வீரப்புலி தலைவா, எங்களுடைய இடத்துல 2 அம்பாரமேடு இருக்கிறது. சரி, அந்த அம்பாரமேட்டில் நல்ல முறையை காவல் இருந்து வர வேண்டும் என்று உரைத்தார். ஆட்டு வந்து சம்மதித்து இந்த தலைவமார் வீரத்தில் சிறந்தவன் வீரப்புலி தலைவர் கையில் எடுத்து காவல் தம்பை கையில் எடுத்து கருத்து உருமாலை தோளிலே போட்டு அழகான காப கம்பை கையில் எடுத்து வருகின்றார். அம்பார வேட்டிலே வந்து ராம என்ற களஞ்சிய லட்சுமண பெருமாள் என்ற களஞ்சியத்திலே காவல் இருக்க வருகிறார். அவனுடைய பங்காக நல்ல முறையிலே காவல் இருந்தார். இப்படியாக நாளுக்கு ஒரு நாளாக 15 பேர்கள் நல்ல முறையிலே காவல் இருந்து வந்தார். இருக்கிறார் அல்லவா? காவல் இருந்து வருகிற போது ஆமா எல்லோருக்கும் இளையவன். ஆமா, ஆறுமுக தலைவனானவன் அவனுடைய பங்காக காவல் இருக்க வருகின்றான். எங்க வருகின்றான் ஐயா? காவலது புரிவதற்கு தலைவன் தானே அவனுடைய பங்காக காவல் இருக்கிறான். இருக்கட்டும். காவல் இருக்கிற போது நல்லாதான் இருந்தான். போக போக அவனுடைய புத்தி தடுமாற்றம் மாற்றத்துக்கு தானே செய்யும். வரும்போது நல்லவனாக தான் வருவான். எவ்வளவு பொண்ணு எவ்வளவு நெல் இருக்குது அம்பாறு வேலையில. இவனுடைய அதாவது அம்பாறை மேட்டிலே காவல் இருக்க வேண்டும் என்பதற்காக நல்ல முறையிலே காவல் இருந்து வந்தா சமாதி சாம சரிசாம நேரத்திலே சமாதி சாம போலே வாங்க வேண்டும் என்பதற்காக திருச்செந்தூர் பதிலே வருகிறார்.
இப்படி அருமை பெருமையோடு இந்த வியாபாரி எல்லாம் திருச்செந்தூர் பதியில் வருகிறார். திருச்செந்தூர் பதியிலே வந்து எம்பெருமாள் ஒரு பெருமானை அடிதொழுது விட்டு ஆமா அருமை பெருமையோடு வருகிறார். ஆதாரும் என்றும் நீதானே நினைத்து கொண்டு தவத்தை செய்து வருகிறார். முருகபெருமானை வேண்டிக் கொண்டு இந்த வியாபாரி எல்லாம் வருகின்றார்கள். எப்படி வருகின்றார் ஐயா? திருச்செந்தூர் வியாபாரி ஒன்று கூடி கல்யாண வழிகளாக தன்னுடனே தானே
சுத்தப்பள்ளி பரம்பு பாதை விட்டு வியாபாரிகள் கொடிமாலை எல்லாம் அடித்து வருகின்றார்கள். அங்கிருந்து எங்க வருகின்றார் ஐயா? நல்ல சுத்தமல்லி போக்குவிட்டு வியாபாரிகள் நாலு தெரு வீதியிலும் சத்தம் போட்டு வருகிறார். ஏன்னா இந்த துறைமார்கள் எங்க எங்க எந்த இடத்துல எப்படி இருப்பான்னு தெரியும். அவன் எந்த குணத்துல இருக்கான்னு. ஏன்னா வசதி படைத்தவன் ஒரு லெவல்ல இருப்பான், அவன் காட்டாமதித்தனமா இருப்பான். வசதி இல்லாதவன் என்ன செய்வான்? அவனுடைய லெவல்ல அவன் இருப்பான். வசதி இல்லாத வாங்குவோன்னு நினைப்பான். சத்தம் போட்டு வருகின்ற போது துறைமார்கள் சத்தத்தை காதலை கேட்டுக்கொண்டு ஊடோடி வருகிறது. ஐயா வியாபாரிகளே வாங்க வாங்க வாங்க. என்ன மகள சின்ன இருக்குது வந்தீங்களாங்க? ஆமா ஐயா வியாபாரம் நல்லா பண்ணுவீங்க. எங்கிட்ட 2 அம்பார மேடு இருக்கு. அம்பார மேட்ல குறைத்திருக்கு, அட்டி சரித்திருக்கு, அடியாக செய்திருக்கு, அண்ணே தோழங்கே ஆனதொரு உறவிகே பாராட்டம் செய்ததன் என்ன மாயோ ஏது மாயோ ஏது வந்து பொறியலையே துறைமாக 3 பேர் ஒரு பெரிய அநியாயமே நடந்திருக்கிறது. என்ன? அட்டியானது குறைந்திருக்கிறது. ஆமா. போட்ட குறியானது அழிந்திருக்கிறது. போட்ட குறி அப்படி அழிஞ்சிருக்கு. இப்ப 2 மூட நெல்லு களவு செய்திருக்கிறார். 2 மூட. ஆமா ஆமா. யார் எடுத்தார் எவர் எடுத்தார் அறிய நீங்கள் காவல் என்பது சரியில்லை. என்ன? மாறாட்டம் செய்திருக்கின்றீர்கள். மாறாட்டம். ஆகையால உங்க மேல எங்களுக்கு சந்தேகம் வந்து விட்டது. எங்க மேல உங்களுக்கு சந்தேகமா? ஆமா. எங்களுக்கு மேல உங்களுக்கு சந்தேகமா? இப்ப சந்தேகம்னு சொன்னா காவல் இருக்கிறதுக்கு எவ்வளவு நேரமா? என்னங்க? அது போல இந்த அம்பார மேட்டிலே களவு நடந்த தன்மையை அறிய வேண்டுமே. ஆனால் எந்த இடத்திலையும் நாங்க சத்திய பிரமாணம் செய்வதற்கு வருவதற்காக இருக்கிறோம். உண்மை உண்மை. அது எந்த இடமா இருந்தால் நீங்கள் அழைத்தால் நாங்க வாரோம் என்று உரைத்தார் என்று சம்மதித்து. ஆமா. துறைவார் 3 பேர் சொல்றப்ப நாளை காலையில சீவர பேரில் சென்று அழகனோட வாசலில் சென்று சத்திய பிரமாணம் செய்ய வேண்டும். நீங்க சத்திய பிரமாணம் செய்து வருவதற்கு நேரம் முன்ன பின்ன ஆகலாம். ஆமா. ஆனா வருவதற்கு முன்ன ஏதாவது கெட்ட சோறு சாப்பாடு வச்சு கொடுங்க. நம்ம போக இடத்துல நேரம் முன்ன பின்ன ஆகும், சாப்பாடு வேணும்ல. உங்க 14 பேருக்கும் 14 மாட்டு வண்டி, எங்க துறைமார் 3 பேருக்கும்
ஒரு வில்வண்டி. ஏன்னா நீங்க பெரிய ஆளுல வில்வண்டியில தான் 3 பேரும் சேர்ந்து போய். அதாவது ஆமா, நாங்க இதுவரை பிரிந்து ஒரு இடம் போனதா இல்ல. அது எல்லாத்துக்கும் தெரியும். போனாலும் அந்த நேரத்துக்கு கரெக்டா வந்து சேருவோம். அப்பா, அது போல நீங்க வில்வண்டியில போற ஆளு ஆண்டவர் பகவானுடைய அருளாலே 17 வண்டிகள் வருகிறது. அந்த 17 வண்டி கட்டி எற்றதொரு தலைவர்மாறு உயிரோடு வழியை விட்டு புகழ்மனவே தானே மாறா வழியோடு வழி கடந்து வழியான வழி கடந்து வியாபாரி ஒன்று கூடியே ஒன்று கூடி துறைமார்கள் 3 பேரும் 16 பங்கு தலைமாறு ஒன்றாக சேர்ந்து கொண்டு எங்கே வருகின்றார் ஐயா ஊழிக்காடு பதிவிட்டு ஒப்பனிமண்டா துறை கடந்து திருத்து பாதை கோழி அழகிய சீவன பேரிலே கோனாருடைய அரண்மனையிலே வந்து கோனாரு அழைக்கிறார். ஐயா சன்னியாசி கோனாரே, இந்த அழகுடைய வாசலில் சென்று எங்களை சத்திய பிரமாணம் செய்ய வேண்டும் உரைத்தா இந்த வார்த்தை காலை கேட்டுக்கொண்டு இந்த சன்னியாசி கோனா வருகின்றார். அந்த வாசல் நடை தாண்டிருந்து ஒன்று கூடி அழகரோட வாசலிலே சத்தியத்தை செய்வதற்கு அபிஷேகம் அப்படித்து ஏது சொன்னார் சர்வசாதாரணமா சத்தியம் செய்யக்கூடாது. கூடாது. இந்த சிவன பேரை சுடலை ஆண்டவன் அறிய, அம்மா பேச்சு முட்டை சுவாமி அறிய, நாங்க காவல் இருந்த உண்மை களவு செய்யவில்லை என்று சத்தியம் செய்தால் சத்தியம் செய்யணும்.
வைக்கவில்லை, களவுதான் செய்யவில்லை என்று சத்தியத்தை நடைவாசலில் அடித்தார் செந்தல் காற்று வீசி அருளாலே பேச்சு அம்மா முண்ட சுவாமியிடத்திலே சோறு அரி எல்லாம் ஒரே மண் பொழுது. ஆமா அவர் என்ன நினைக்கிறாங்க ஏன்னா தம்பி இது சோறு மண்ணு கலந்து நம்ம சாப்பிடலாமா? அதே எப்படி நம்ம சோறு பண்ணி சாப்பிட முடியும்? சோறு மண்ணு கலந்து சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு ஆகுமா? இந்த ஆற்றிலே மீன்களுக்கு இலையாக போட்டு நாம ஆளுக்கு 3 கை நிறைய தண்ணீரை கோரி குடித்து விட்டு வயலுக்கு தண்ணீரை குடிச்சிட்டு போயிடுவோம். ஊய்க்காடு வரைக்கும் போகலாம் என்று வருகின்றார்கள். எப்படி வருகின்றார்கள்? பால்குடலி வருகின்ற போது என் ஆண்டி மாயாண்டி சுடலை மாட சோமி மனதிலே நம்மளோட வாசலிலே கள்ள சத்தியத்தை செய்துவிட்டு வண்டி கட்டு போய் கொண்டிருக்கிறார்களே, இவர்களை நாமல் விடலாமா? விடக்கூடாது. நாமளுடைய வாசிலை கள்ள சத்தியம் செய்துவிட்டு வண்டி கட்டி வடிவம் கொண்டு செல்ல பிள்ளை சுடலை மாட வண்டி கட்டி வார போது சீவரே பேரியானோ வண்டி கட்டி வார போது வண்டி கட்டி வார போது சீவர பேரியானோ இவர்களை சும்மா விடலாமா? எப்படி விட முடியும்? இவர்களை படிக்கபடி வாங்க வேண்டும் வேண்டும் அல்லவா? என்ற ஒரு வெள்ளாடு வடிவத்தை கொண்டு சீவர பேரி சுடலையாண்ட வருகிறார். இது களவு செய்தானே ஆறுமுக தலைமை, அவன் வண்டி தான் கடைசி வண்டியா வருது. நம்ம களவு செய்த வண்டி தான் பின்னாடி தான் வருது. இந்த களவு செய்த ஆறுமுக தலைவனுடைய வண்டிக்கு பின்னால என் ஆண்டி மாயாண்டி சுடலை ஆண்டவன் வெள்ளாடு ரூபத்தோடு வருகின்றார். வெள்ளாடு வடிவு கொண்டு வருகின்றார். வண்டி நடத்தினா ஆடு நிக்குது, வண்டி போய் கொண்டிருந்தா ஆடு பின்னாடி தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு. உண்மைதான். சுற்றுமுற்று மாத்த இந்த ஆட்டை இவ்வளவு விரட்டி பார்த்தான். இந்த ஆடு போன்னு சொன்னா போக செய்து ஒரு பொழுதும் எந்த வழியிலையும் போகல. ஆகையால ஒருவேளை இந்த ஆட்டை வளர்த்தோம் நம்மை போன்றிருப்பானா என்று நினைத்து இந்த ஆட்டை பிடிக்க வேண்டும் என்று அக்கம் பக்கத்திலே பார்க்கிறான். அக்கம் பக்கத்திலே பார்த்து இந்த ஆட்டை அழகாக பிடிக்கிறான். கையோடு கை சேர்த்து அப்படி
காலோடு கால் சேர்த்து வண்டியிலே அழகாக வெள்ளாட்டை ஏற்றி வைக்கோலால் மறைத்து உய்க்காடு மதிக்க வருகின்றார். வருகிறார் உய்க்காடு பதியடியிலே பதியடியிலே பங்கு எடுக்கணும். இந்த கூட்டத்துல நல்ல படிச்சவன் யாரையா? யாரு? என் கூட்டத்துல படிச்சு இந்த ஆள் தான். என்ன படிச்சிருக்கா? பிஏ தாண்டி இருக்கான். பிஏ பட்ட படிப்பா? ஆமா. தாண்டிட்டானா பேப்பர் போட்டிருக்காரு. பேப்பர் போட்டல பிஏ பட்டம் முடிச்சு மேல படிச்சுட்டு இருக்கான். இப்ப அரியர் பேப்பர் எதுவும் போட்டிருக்கானான்னு கேட்டேன். ஆமா ஆமா போட்டிருக்கா. ஆமா போட்டிருக்கான். ஏன்னா இந்த கொரோனா காலத்துல நம்ம தம்பி டெஸ்ட் எழுதியிருக்க மாட்டான். எழுதியாச்சு. அது போல இந்த அவன் பிஏ பட்டதாரியை சொன்னா தம்பி நல்லா பங்கு வைப்பான். நல்ல கணக்கு. தம்பி இந்த ஆட்டை வெட்டி 16 பங்கு வைப்பு. ஆமா கணக்கு கரெக்டா இருக்கும். பெண்ணில் இங்கிருந்தா தூரம் போட்டுருவான். அது போல இந்த ஆட்டை 16 பங்கு வைத்து ஆளுக்கு ஒரு பங்கு எடுக்கிறார். எடுக்கிறா எங்க என்ன செய்யறா? பங்கெடுக்கும் வேளையிலே பங்கெடுக்கும் வேளையிலே பாராட்டு நடக்குதையா பாராட்டு நடக்குதையா ஐயா வேலையிலே பாராட்டு நடக்குதையா ஐயா ஆளுக்கு ஒரு வந்தெடுக்க பக்கத்துல குறைஞ்சிடுவோம் 12 பங்கோடு பாங்குடல் இருக்கட்டே 4 பங்கை காணவில்லை. என்ன மாயோ ஏழு மாயோ 7 ஒன்று புரியலையே என்று இந்த தலையமா எல்லாம் வந்தாலுமே சேர்ந்தார். ஏ தம்பி ஏ பிஏ பட்டதாரிங்களா? நீ தானே பங்கு வச்ச? நல்ல லட்சணம் பங்கு. எப்ப ஆளுக்கு ஒரு பங்கு தானே வச்ச? 1 1/4 1 1/4 1/4 2 வச்சியா? ஒவ்வொரு பங்கு தானே உண்டு. ஆமா. அது நம்ம கூட்டத்துல எல்லாரும் சரி பங்கு தான். ஆமா. வேலை செய்தாலும் கூலி செய்யாம இருந்தாலும் கூலி. ஆமா. எல்லா கூலி சரி தான் கொடுக்கணும். உள்ள சுத்திக்கிட்டு கூலி தான். அது போல இந்த 16 பங்கு தலைமார்கள் ஒன்றாக சேர்ந்து ஆளுக்கு ஒரு பங்களிக்கிறவன் 4 பங்கு காணவில்லை. நம்ம 4 பேருக்கு பங்கு கிடைக்கலையப்பா. பங்கு வச்சவன் சரியில்லை. எப்பா பழையபடி 16 பங்கு வைக்க வேண்டும் என்று பழையபடி 16 பங்கு வைத்தார்கள். சரி 4 பங்கு இருக்கு, 12 பங்கு காணும். கடவுளே எங்க வாங்க. இந்த அறுத்த கரை துடித்துக் கொண்டிருக்கிறது. ஆமா. என்ன இந்த மாமிசத்துல ஏதோ ஒரு மாயம் இருக்குது. மாய வித்தை தெரிகிறது. ஆமா. அப்படியான அண்ணா தம்பி இந்த 4 கறி பங்கு வைத்தா நம்மளுக்கு சோறு கறியை சாப்பிட முடியாது. உன்னுடைய மனைவி நல்ல கறி வைப்பால. ஆமா. சுக்கா போடுறதுக்கு இல்ல கறி வச்சாச்சுன்னா ஊறி மணக்குன்னு அப்படி சொல்லி இன்னைக்கு எல்லாருக்கும் ஒண்ணு வீட்டுலதான் சாப்பாடு. அப்ப எங்க வீட்டுல தானா? தம்பி இடமும் வாய்ப்பா இருக்கு. அதாவது ரொம்ப நாள் ஆச்சு சோறு கறியும் சென்று இன்று நம்ம ஆற்றில சென்று நல்ல எண்ணெய் வைத்து குளித்து அதாவது கொஞ்சம் கண்ணியமா வந்து நம்ம சாப்பிடலாம். என்னையா
காலையிலே எண்ணெய் தேய்த்து குளித்து மதிய உணவை சாப்பிட்டு சொன்னா கண்ணியமா உணவா இருந்தணும். ஆமா, அப்பதான் நல்லா இருக்கும். ஒரு மாதிரிப்பட்ட எலும்பு துண்டெல்லாம் பல்லுக்கு பதமா இருக்கணும்னு சொன்னா அதுக்கு விதமான மருந்து போட்டாதான் சாப்பிடப்படும். ஒரு சிறந்த துண்டு போட்டு இறச்சியில் அவிச்சுக்கிட்டு 2வது வாட்டர் கேட்டு இருக்கா. ஆமா, அதெல்லாம் வாங்கி வச்சு வைக்கிட்டா போதும். ஆட்டுவிட்டு சமயத்து 16 பேர்கள் ஒன்றாக சேர்ந்து சரி ஆற்றிலே சென்று நீராட வேண்டும் என்று வருகின்றார். நல்ல நீராட வரபோ என்ன ஒரு அநியாயம் நடந்து கொண்டு பேர்களிலே எல்லோருக்கும் இளையவன் ஆறுமுக தலைவன் ஆனவன்
சிவன பேரு சுடலை ஆண்டவன் ஒய்க்காடு வதியில வந்து அட்டகாசம் செய்து வருகிறார். ஆமா, அநியாயம் செய்து வருகிறார் அல்லவா? இந்த அட்டகாசம் எல்லாம் தீர வேண்டுமே. ஆனால் என்ன செய்வது தெரியுமா? என்னையா? சிவன பேரிலே அழகு சன்னியாசி கோடாருடைய கையாலே பச்சை மண் கலசத்தில் பிடிமண்ணை வாங்கி வர வேண்டும் என்று உரைத்தார். பிடிமண்ணை வாங்கி கொண்டு ஊய்க்காடு மதியிலே வந்து நீங்க நிலையத்தை போட்டு கொடுத்தா மட்டும்தான் ஆமா உங்களுக்கு எது நடந்தாலும் நன்மையாகவே நடக்கும் என்று வள்ளிக்குருமன் உரைக்கின்றார். அந்த குலத்தையுட வார்த்தை கேட்டு ஐயா வார்த்தை கேட்டு சத்தியத்தை முடித்தான். நல்ல போல நடிச்சுக்கிட்டான். ஏதோ நாங்கள் அறியாமல் செய்த குற்றத்தை அருணாரை விளைவிக்க வேண்டும். அறியாமல் செய்த குற்றம் ஆதிபதன் முழுக்கவே என் தம்பி தெரியாமல் செய்த குற்றம் ஆதிபரா சிவனே 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 பொறுக்க வேண்டும் என்று 16 தலைவர்மார்கள் ஒன்று கூடி இறைவா இறைவா என்னுடைய தம்பியானவள் பாவங்களை செய்தான ஏனே ஒருபடி மண் எடுத்து கொடுங்கள் என்று உரைத்தார். சன்னியாசி கூட உரைக்கின்றார். என்று சம்மதித்து சன்னியாசி கோடாரோ பச்சை மண் கலசமதி பிடிமண்ணை கொடுப்பாரு. பிடிமண்ணை கொடுத்த போது 16 பேர்களும் தாங்களுடனே ராணிவாரு உய்க்காடு வதியதிலே எப்படி வந்த துறையதிலே ஊருக்கு தென்புறவ ஊருக்கு தென்புறவ நையார பொத்தேரிலே ஊருக்கு தென்புறவ பொத்தேரிலே
ஒய்க்காடு பதியிலே வந்து எந்த ஒய்க்காட்டு மையான பொட்டல் ஓரமாக என் ஆண்டவன் மாயாண்டி உய்காட்டானுக்கு சுரையானனுக்கு நிலையத்தை கொடுக்க வேண்டும் என்று நல்ல பச்சமடை தானே வேண்டியை வைத்து பச்சை வெட்டி தான் உழைத்து உழைத்து மன்னாரை பீடம் போட்டு பேச்சு என்று ஒரு விடம் சுடலை என்று ஒரு விடம் முண்டன் என்று ஒரு விடம் முப்பீடம் தானே போட்டார் வேலைக்கிழமை முடியலைத்து வெள்ளிக்கிழமை நாளை ஆண்டி மாயாண்டி சுடலை மாடது கண்டு உய்காடு பதியிலே நிலையத்தை போட்டு கொடுக்க வேண்டும் என்று ஊருக்கு தென்புறம் மையான கொட்டலிலே என் 16 பங்கு தலைவர்மார்களும் துறைமார்கள் 3 பேர்கள் ஒன்று கூடி நிலையத்தை போட்டு கொடுக்க வேண்டும் என்று ஒரு பொங்க பானை தானே கொண்டாளை போயே செங்கீடா தாண்டரித்து ஒரு மாட்டை அரிசி கொண்டு ஒரு பெருமளப்பாதானை போட்டு உள்காட்டு மாறனுக்கு எட்டாத பீடமேறி 7 வைத்து மாலை சாட்டி மாலை மஞ்சள் ஐயல் அலங்கரித்து உள்காடு மறியதிலே ரமமன்னாலே கோபரமன்னாலே ரம தந்தத்தாலே மண்டபம் மன்னாலே மடப்பள்ளியும் தந்தத்தாலே உள்காட்டு சுடலை மாடல் பகவதியால் வாசல் தெரிய கண்டா பகவதியாய் வாசலுக்கு போக வேண்டும் பகவதியால் அருளாலே முக்கடலும் சங்கவிடம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அம்பாள் கோட்டைக்குட்பட்ட முருங்கவிளை என்று சொல்லப்பட்ட ஊரிலே நன்னகரத்திலே உள்காட்டு சுடலையாக நாம் நிலையை வாங்கி குடியிருக்க வேண்டும் வேண்டும் அல்லவா நம்மளுக்கு கோவில் கட்டி கும்பாபிஷேக விழா நடத்தி நம்முடைய வருகையை மார்கழி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை அன்று கொடை கொடுத்து எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. நம்ம வருகை எதிர்பார்த்து இருக்கின்றார். ஆமா, அந்த மருந்தவரை ஊரிலே சென்று நம்ம அங்கு வாழும் குடும்பத்தார் ஊராறு எல்லா பேருக்கும் நல்லதே நம்ம திருநீர் போகின்ற இடம் தீவினைகள் வந்துவிடாமல் பேச்சியம் அருளாலே மஞ்சளை போகின்ற இடம் மாறாட்டம் வந்துவிடாமல் முந்தனுடைய அருளாலே எல்லா பேருக்கு எல்லா செல்வங்களும் கிடைக்க வைக்க வேண்டும் அல்லவா. முருகவனை ஊருக்கு போக வேண்டும் என்பதற்காக உய்காடு மதிவிட்டு உய்காட்டு சொல்லி ஆண்ட வருகிறார். எப்படி வருகின்றார்? ஈஸ்வரன் கொடுத்த வரம் அது அல்லவா. திருநாடு லட்சணத்திலே தேசம் சுற்றி பார்த்து வருகிற போது உன்னை யார் யார் வேண்டி வரவேற்றுக் கொண்டிருக்கின்றார்களோ அங்கெல்லாம் அவர்களுக்கு நீ தெய்வமாக அருள் கொடுக்க வேண்டும் என்று வளர்த்து கொடுத்திருக்கிறார். தெய்வம் உண்டு என்று சொல்ல ஆண்டி மாயாண்டி சுடலையாண்டவன் உள்காட்டு சுடலையாண்டவன் நினைக்கிறார். கொட்டரங்கரை கன்னியாகுமரி பகவதியால் வாசல் சென்று தாயுடைய அருளாலே வேண்டிய வட்டத்தை வாங்கி கொண்டு முருங்கவனை ஊரிலே நிலை வாங்கி பூசிக்கொள்ள வேண்டும். எப்படி அவதாரம் ஐயா
உண்மையான பகவதியா அம்மை குமரி பகவதியா தேவியா நாமளுடைய வாசலிலே சமாதி சாமம் சதிசாம நேரத்தில் அப்படி கதவு சத்தம் கேட்பது என்ன என்ன மாயும் ஏது மாயும் என்று ஏது ஒன்று தெரியலையே சப்பிரமஞ்ச கட்டில விட்டு இருந்து கன்னிக்குமரி பகவதியா தேவியானவள் வாசல் நடை திறந்து பார்த்தாள் பார்க்கின்ற போது அப்படி 5 நல்ல வயது சென்ற அறியாத மதவை தன்மைகளை போல பகவதியை பார்த்தாளே பகவதியை பார்க்கும் போது மாயாண்டி இளமதியிலே பகவதியை